ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றே நமக்கு பங்குனி உத்திர தினம். அன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி. பொதுவாகவே முருகன் கோயில்கள்லையும் சிவ ஆலயங்களையும் கோலாகலமான விசேஷங்களா இருக்கும். வருடத்தின் முதல் 6 பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதுல முதல்ல நமக்கு ஆருத்ரா தரிசனமான அன்னைக்கு பௌர்ணமி தினம் இருந்தது. அதே மாதிரி தைப்பூசம் பௌர்ணமி தினம், மாசி மகம், அடுத்து நமக்கு இந்த பங்குனி உத்திர தினம். பௌர்ணமி தினத்தன்று வழக்கம் போல பக்தர்கள் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த வருடத்தின் முதல் 6 பௌர்ணமியில கிரிவலம் வரவங்களுக்கு அத்தனை வேண்டுதலும் நடக்கும், நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். 3ஆம் தேதி நமக்கு புனிதவெள்ளி. உலகம் முழுக்க வாழும் அத்தனை கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் புனிதவெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். 14ஆம் தேதி நமக்கு தமிழ் வருட பிறப்பு தினம் அமைஞ்சிருக்கு. கனி காணுதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம செய்யலாம். 20ஆம் தேதி நமக்கு அட்சய திருதியை தினம். அட்சய திருதி அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யறதுதான் மிக மிக சிறப்பு. நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா 10 பேர் இல்ல 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு நம்ம கையால தானம் பண்ற அளவுக்கு நமக்கு பொருள் சேரும். அப்ப அன்னைக்கு தினம் எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு தப்பா எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் தங்கம் வாங்கி நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்றதுலதான் அன்னைக்கு அந்த விசேஷ தினமே அமைஞ்சிருக்கு. 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையின் அரசி மீனாட்சிக்கு அன்றைய தினம் திருக்கல்யாணம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான். இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல், என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, சூரிய பகவான் உச்சம். நவகிரகங்களின் நாயகன், முதல் நாயகன், அரசனான சூரிய பகவான் உச்சம். சூரியன் இல்லைன்னா நவகிரகங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முதன்மையானவர் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் உச்சமான இந்த நேரத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா இயற்கையாவே 5ஆம் அதிபதி சூரிய பகவான். அவர் உச்சமாற இந்த நேரத்துல நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவரவருடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப, கோச்சார பலன்களுக்கு ஏற்ப நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரி சூரியன் தான் அரசாங்க கிரகம், ஆளுமை கிரகம். அப்ப அரசியல்ல முக்கிய மாற்றங்கள், முக்கிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூரியன் உச்சமானதுனால நிறைய பேருக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், ஊதிய உயர்வு, தலைமை பொறுப்பு எல்லாமே நிறைய கிடைக்கும். இந்த மாதத்துல குழந்தை பிறப்பினுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு அவங்களுடைய குல தெய்வம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி மீனத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவான், புதன் பகவானும் அமைஞ்சிருக்கனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். இல்ல புதிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். 12ஆம் இடமான மீனத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கனால புதிய படிப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய கோர்ஸ் உருவாகலாம். சூரிய பகவான் மேஷத்துல உச்சமாகி எங்க பாப்பாருன்னா கால சக்கரத்தின் படி 7ஆம் இடத்தை பாப்பாரு. ரொம்ப நாளா கோர்ட் கேஸ்ல நிலுவையில இருந்த வழக்குகள் நிறைய தீர்வாகும். ஸ்டேட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் யாராவது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய ஜட்ஜ் பதவி ஏற்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு பாசிட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இன்னொரு சைடு நெகட்டிவ்ஸ் இருக்கும்ல. நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, நமக்கு ஆல்ரெடி நம்ம மார்ச் மந்த் வீடியோல பழைய போர்கள் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போர் வந்தது, நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு மைனஸ் என்னன்னா, சனி செவ்வாய் சேர்க்கை கடல் ராசியில சேர்ந்து அமர்ந்திருக்கு 12ஆம் இடத்துல. இப்போ இங்க குரு பார்வையும் இல்ல. இப்ப இதனால என்ன ஆகலாம்னா, இந்த போர் இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை வரும்போதுதான் பாத்தீங்கன்னா பூகம்பங்கள், நில அதிர்வு, நிலச்சரிவு இதெல்லாம் நடக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி பகவான்ங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் பகவான் கங்கு, நெருப்பு. அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. அதே மாதிரி மேஷத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் குளிர்ச்சியான கிரகம், சூரிய பகவான் நெருப்பு. அப்ப ஹீட்டும் கோல்டும் கூலிங்கும் சேரும் போது ஹீட்டால ஏற்படக்கூடிய நோய்கள் பரவலாம். பொதுவாகவே இது வெயில் காலம், வெயில் சீசன். அப்ப என்னென்ன இருக்கலாம், மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறனால கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், தனி மனிதங்களா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஹீட் அதிகமா இருக்கும், இந்த வருடம் இன்னும் அதிகமான வெப்பங்கள் இருக்கலாம், அதனால நம்மளையே பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச வரையும் இயற்கை உணவுகளான இளநீர், தர்பூசணி, இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல புதன் நீச்சமாகும் போது புதன் சார்ந்த காரகத்துவத்துல சில பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
சனி செவ்வாய் கூட புதன் பகவானும் சேர்ந்திருக்கனால இந்த சிறிய கோள் இந்த பெரிய கோள்களுக்கிடையே சிக்கி கொள்றனால புதன் சார்ந்த காரகத்துவத்துல பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துல அமைதி நிலவணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இனி 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒட்டுமொத்த ஆளுமை திறமைக்கும் சொந்தக்காரர்களான சிம்ம ராசிக்காரர்கள், இந்த மாசம் நீங்க உங்களோட காலரை தூக்கி சிம்ம ராசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல உச்சமாயிருக்காரு. நவகிரகத்துல முதன்மையானவர் சூரிய பகவான், அவரு இந்த மந்த் உச்சமாயிருக்காரு. எல்லா விதத்திலையும் எல்லா உயிர்களுக்கும் சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த டைம்ல உச்சமாயிருக்காரு. அதுவும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சமாயிருக்காரு. ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. மற்ற கிரகங்கள் எங்கெங்க எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. சூரிய பகவான் உச்சமாயிட்டார், இது ஒண்ணு போதும். மறைமுக நன்மைகள் நிறைய இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு தந்தை ஆகக்கூடிய யோகம், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க போகுது, டிரான்ஸ்பர்ஸ் கிடைக்க போகுது, ஊதிய உயர்வு கிடைக்க போகுது, அரசியல் அனுகூலம் உண்டு, சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்துல ரொம்ப நாளா நாள்பட்ட நோயால பாதிக்கப்பட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த டைம்ல ஃபுல் ரிலீஃப் ஆக போறீங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு புதிய சக்சஸ், ஒரு நியூ சக்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்களான முதல் குழந்தைகளுக்கு 2வது இளைய சகோதர சகோதரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிம்மராசிக்கு ஏகப்பட்ட விசேஷமான நன்மைகள் சொல்லிட்டே போலாம். இந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கக்கூடியவரு அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நன்மையை செய்யாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டாரு. உங்களுடைய 2க்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் பகவான், அவரு 8ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. பொதுவா புதனுக்கு 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் முழுமையான மறைவை தருவதில்லை. 2ங்கிறது வருமானத்திற்குரிய ஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அப்ப 2க்குமே அதிபதியான புதன் பகவான் நீச்சமாறதுனால இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அப்ப என்னுடைய வருமானம் இந்த டைம்ல எப்படி இருக்கும், கையில பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படலாம். பிராங்கா சொல்லணும்னா சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப பாவம். அத்தனை கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாறுபட்ட பலனை தான் தருவாங்க. ஆனா இந்த புதன் மட்டும்தான் சூரியனுக்கு ரொம்ப பிடிச்சமான நண்பர். இப்ப அவரே நீச்சமாகும் போது இந்த இடத்துல ஒரு மைனஸா சின்ன விஷயம் வேலை செய்யதான் செய்யும். ஆனா முழுமையா நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா இந்த இடத்துல பரிவர்த்தனை வேலை செய்யும். புதன் பகவானும் குரு பகவானும் அவரவருடைய ஆட்சி வீடுக்கு வந்துருவாங்க. அப்ப மறைமுகமா உங்களுக்கு வருமானம் வந்துட்டேதான் இருக்கும். எனக்கு லாபம் கிடைக்கல, ஆனா அன்றாட தேவைக்கான பணம் உங்ககிட்ட பற்றாக்குறையா இல்லாத நிலை இருக்கும். இப்ப அடுத்து சுக்கிர பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான், அதாவது 9ஆம் இடம்ங்கிறது லட்சுமி ஸ்தானம். அந்த லட்சுமி ஸ்தானத்துல லட்சுமியே போய் அமர்ந்தா, பொதுவா மனைவிக்கான காரக கிரகம் சுக்கிர பகவான். அப்ப இயற்கையாவே சிம்மராசிக்காரர்கள் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தா இந்த டைம்ல திருமணம் கைகூடும். அல்லது யாராவது ஒரு சிலர் கணவன் மனைவி கிடையாது கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருந்தா இந்த டைம்ல ஒண்ணு சேர்றதுக்கான பாக்கியம் உண்டு. அதுலயும் இன்னும் ஒரு சிலருக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இது ஒரு மறைவு ஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிறது என்னது, உங்களுடைய தாய் ஸ்தானம். 9ஆம் இடம்ங்கிறது என்னது, தந்தை ஸ்தானம். இப்ப 2 பேருமே தாய் தந்தை 2 பேருமே 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இதுல பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தா, யாராவது சிம்மராசிக்காரர்கள் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியூருக்கு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல மேல் படிப்புக்காக வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன்ற குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த டைம்ல அதுக்கான காலகட்டம்னு சொல்லலாம். அதாவது அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, நேச்சுரலாவே இது ஒரு ஹாலிடேஸ்க்கான காலகட்டம். அப்ப இந்த மந்த்ல என்ன ஆகலாம், குழந்தைகள் நார்மலாவே அவங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு போறதும், இல்ல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதும், மாமா வீடுகளுக்கு போறதும் இயற்கையாவே நடக்கும். அப்ப அந்த கிரகங்கள் அந்த வேலையை கரெக்டா பார்ப்பாங்க. ஒரு வகையில செவ்வாய் பகவான் அசுபருங்கிற வரிசையில 8ஆம் இடத்துல இருக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உச்சமா இருக்காரு, அவரு உங்களுக்கு பக்கபலமா இருக்காரு. அதே மாதிரி குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி
11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்லதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு வலுவான இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கொஞ்சம் குறைவான தன்மையில தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதம் முழுக்க முழுக்க சிவ ஆலயங்கள்ல போய் சிவன் கிட்ட சரணடைஞ்சிடணும். அதே மாதிரி நவ கிரகங்கள்ல இருக்கிற குரு பகவான வழிபாடு செய்யணும். பேசிக்கா என்ன பண்ணிக்கலாம்னா, தாய் தந்தைக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. அப்ப அம்மா அப்பா என்ன சொன்னாலும் வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இதேதான். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய அனுபவத்தால சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம இப்ப இருக்கிற காலகட்டம், இப்ப இருக்க ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி யோசிப்போம். ஒருவேளை நீங்க யோசிக்கிறது கரெக்டாவே இருந்தாலும் அவங்க சொல்ற அட்வைஸை ஏத்துக்கணும். அதனால இந்த மந்த் அப்பா அம்மா கிட்ட வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பாக்குறாங்க. 2ஆம் இடத்தை அதிபதியும் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு சிலருக்கு கண் சார்ந்த தொந்தரவு, பல் சார்ந்த தொந்தரவு ஏற்படலாம். சிம்மராசிக்காரர்களுடைய தந்தையாரின் உடல்நிலையில கவனம் தேவை. நிறைய பேரு அரசாங்க தலையீடுல இருப்பீங்க, அரசியல் தலையீடுல இருப்பீங்க. அத்தனை பேரும் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும், பெரிய பதவி கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். வெளியில யாரையுமே நம்ப கூடாது. நீங்க உங்களை மட்டும்தான் நம்பணும். அதே மாதிரி அடுத்தவரை பற்றி புறம் பேசக்கூடாது. நல்ல வார்த்தையே பேசி பழகணும். ஒரு முறை புனித கடல்லையும் புனித குளங்கள்லையும் குளிச்சு தீர்த்தமாடிட்டு வர்றது நல்லது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.